சென்னை தரமணி அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்குள் போலீசார் மீது மாணவர்கள் அமைப்பு தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை எடுக்க தவறியதாக நடத்தப்பட்ட போராட்டத்தில் நடந்தது என்ன? சென்னை தரமணி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் தடுக்க முயன்ற காவலரை மாணவர் அமைப்பினர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவம். பாலியல் தொல்லை தொடர்பாக முதலாம் ஆண்டு மாணவி அளித்த புகாரில் நடவடிக்கை எடுக்க தவறியதாக நடத்தப்பட்ட போராட்டத்தின் பின்னணி என்ன? சென்னை தரமணி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வரும் மாணவி கடந்த வெள்ளிக்கிழமை தன்னுடன் படிக்கும் சக மாணவியுடன் தனது ஆண் நண்பரை சந்திப்பதற்காக வெளியே சென்றுள்ளார். மாலை 6 மணியை தாண்டியும் அந்த மாணவி கல்லூரி விடுதிக்கு திரும்பவில்லை. ஆனால் அவருடன் சென்ற சக மாணவி மட்டும் விடுதிக்கு திரும்பியுள்ளார். இதனிடையே காணாமல் போன மாணவி சனிக்கிழமை காலை மீண்டும் விடுதிக்கு திரும்பியுள்ளார். இரத்த காயங்களுடன் வந்த மாணவியிடம் விடுதி நிர்வாகத்தினர் விசாரணை நடத்தினர். அப்போது இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய ஆண் நண்பரை சந்திக்க சென்றதாகவும், அப்போது போதைப் பொருள் கொடுத்து 7 பேருடன் சேர்ந்த அந்த நபர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் மாணவி புகாரளித்துள்ளார். இதுகுறித்து மாணவி புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்க மறுத்த கல்லூரி நிர்வாகம் அந்த மாணவிக்கு டிசி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு SFI மாணவர் அமைப்பினர் கல்லூரி முன்பு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென கல்லூரிக்குள் மாணவர்கள் நுழைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் ஒரு போலீசாரை சுமார் 10ற்கும் மேற்பட்ட மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தாக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தரமணி அரசு பாலிடெக்னிக் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.